கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் விநாயகர் சிலை கரைப்புக்கான ஊர்வலத்தில் ஈடுபட்டவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் லேசான தடியடி நடத்தி போலீசார் அவர்களை கலைந்து போக வைத்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பேரரசன். விவரங்கள் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகர பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடந்த 27ஆம் தேதி அன்று நகர் முழுவதும் 11 விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு தினமும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வழிபாடு செய்து வந்த நிலையில் 5வது நாளான இன்று விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கரைப்பதற்காக திருவண்ணாமலை சாலை, கள்ளக்குறிச்சி சாலை, பூட்டை சாலை உள்ளிட்ட பிரதான சாலைகளில் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. அப்போது மேலத்தாளங்கள் முழக்க தாரை தப்பட்டை, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என ஆர்வமுடன் ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது விநாயகர் சிலை ஊர்வலத்தில் திடீரென ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்த காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி மோதலில் ஈடுபட்ட இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் இருவரையும் விடுவிக்க கோரி சங்கராபுரம் காவல் நிலையம் முன்பு திடீரென இளைஞர்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருவரையும் விடுவித்த பின்னர் தர்ணாவை கைவிட்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து விநாயகர் சிலை ஊர்வலம் அமைதியான முறையில் நடைபெற்றது. அசம்பாவிதங்கள் தடுக்க மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தகவல்களுக்கு நன்றி பேரரசன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.